ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه وقال نبي الله صلى الله عليه وسلم لا عدوى ولا سفر ولا هام صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய நம்பிக்கையிலே மாசுபடுகிற போதெல்லாம் அதை சரி செய்தே கொண்டு வருகிறார்கள். மனித நம்பிக்கை என்பது ஒவ்வொரு சூழலிலும் ஏதோ ஒன்றின் பக்கம் போய்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா நமக்கு அப்படி ஏதாச்சும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படும். யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்களில் உடல்நல குறைவாக போயிட்டாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஆயிடுவோமோ. இது மனித நம்பிக்கையிலே ஏற்படுகின்ற பலகீனம். நம்ம கூட நல்ல பழகி ஒன்றா ஓடணும், ஒன்றா அலைஞ்சோம், ஒன்றா நடமாடணும். அவர் கொஞ்சம் சோம் இல்லாமல் ஆயிட்டார்னா இவருக்கு ஒரு பயம், நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ. அவரை பார்த்து பாடம் பெறலாம், படிப்பினை பெறலாம், பயம் பெறக்கூடாது. பாடம் பெறலாம், படிப்பினை பெறலாம், பயம் வரக்கூடாது. நாம் பயந்தால் நம்பிக்கை இழக்குகிறோம். நம்பிக்கை இழப்பு நமது வாழ்க்கையின் பலத்தை குறைத்துவிடும். எந்த நம்பிக்கையும் இன்னொன்றின் பக்கம் போய் சேரக்கூடாது. அது நல்லதாக கெட்டதாக இருப்பேனும். பெருமானார் உதைபியாவுக்கு வந்திருக்கிறார்கள். சஹாபிகளோடு, சாந்த நபிகள் தோழர்களோடு இருக்கிற ஒரு சபை, ஒரு பயணம். காலையிலே மழை பொழிந்தது. அன்னலார் சுபுகை தொழுகை முடித்துவிட்டு, இமாம் புகாரி எழுதுவார், சுபுகு முடித்துவிட்டு சொன்னார்கள், இப்போது இங்கே 2 வகை மனிதர்கள் வாழ்கிறார்கள். சில பேர் மழை பொழிந்த போது சொல்கிறார்கள், சில பேர் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்கள் நட்சத்திரத்தை நிராகரிக்கிறார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், புரியலையேன்னாங்க. மழை பொழிந்த போது சில பேர் இந்த மேகம் அங்கே வந்துச்சு, இந்த நட்சத்திரம் அங்கே போச்சு, இல்லை அதனால தான் மழை பெஞ்சிச்சு. இந்த மேகம் அங்கே வந்துச்சு, இந்த பக்கத்தில் நட்சத்திரங்கள் வந்துச்சு, அப்போ அந்த ஸ்டாருங்க வந்ததுனால மழை.
இன்னும் சில பேர் அதை மறுத்துட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது இறக்கப்பட்டு மழையை தந்தான் என்றார்கள். அல்லாஹ் தான் மழையை தந்தான் என்றவர்கள் நட்சத்திரத்தை மறுத்து அல்லாஹ்வை நம்பியவர்கள். இந்த நட்சத்திரம் இங்கே வந்ததால் மழை பொழிந்தது என்றவர்கள் எல்லாம் அவர்கள் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்திலே ஏற்பட வேண்டிய அந்த மனநிலையை சரி செய்கிறார்கள். நமக்கும் கூட அந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா என்ன மேகம்லாம் இல்லையே, திடீர்னு மழை பெய்யுதே, மேகம் அந்த பக்கமால இருக்குது. மேகம் ஒரு காரணமே தவிர மேகமே சூழும், மழை பெய்யாம போயிடும். மேகம் இங்கே இருக்காது, எங்கோ இருக்கும், ஆனா மழை இங்கே பெய்யும். மழையை தருவதும் நிறுத்துவதும் நான் என்றான் அல்லாஹ். நம்பிக்கை எப்போதெல்லாம் செதறுமோ, வேறு எங்கோ போகுமோ, அப்போதெல்லாம் ரசூல் பலமாக்கி தருகிறார்கள். மூட நம்பிக்கை இங்கே இல்லை. சஃபர் மாதத்தை சொல்ல வருகிறார்கள் பெருமானார். ஆந்தை இஸ்லாத்திலே இல்லை என்றார்கள். ஆந்தை இருக்கு பாருங்க, ஆந்த சத்தம் போட்டா முசீபத்து நடக்கும் நம்பியிருந்தாங்க. ஆந்த சத்தம் போட்டா முசீபத்து நடக்கும். ஒலா சஃபர ஒலா ஹாம்மா, ஆந்தைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆந்தையின் மீது நம்பிக்கையா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆந்த சத்தம் போட்டால் அங்கே மௌத்து நடக்க போகுது, ஏதாவது முசீபத்து வரும், அந்த காலத்தில் நம்பியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எங்கேயாவது பயணம் போகணும்னா பறவைகளை வச்சு முடிவு எடுப்பாங்க. 2 காகம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே இடத்துல சேர்ந்து இருந்துச்சுன்னா பயணம் ஆகிடுவாங்க. 2 இல்லை 1 இருக்குது, பயணமாக மாட்டாங்க. காலையில் 2ஐயும் ஒன்றா பார்த்தாச்சுன்னா ஒரு பரக்கத், ஒன்றை பார்த்தா முசீபத், இப்படிலாம் நம்பியிருந்தாங்க. ஒரு அரசர் அவர் பயணமாக போகிறார். தன் காவலாளியை அழைத்து சொன்னார், அரண்மனையில் வெளியில் போய் நம்முடைய தோட்டத்தில் மரத்தில் காகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அவரு தெரியும் 2 ஒன்றா இருந்தால் தான் பயணம் புறப்படுவார். வந்து பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷம், 2 காகம் ஒன்றா நிற்கிது. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. அரசர் பயணம் ஓடி வந்தார். அரசரே, பயணத்துக்கு பொருத்தமான நிலையிலே 2ம் ஒன்றாக நிற்கிறது. புறப்பட்டார். தயாராகி அரண்மனையை விட்ட அரசர் வெளியில் வந்து மேலே ஒரு பார்வை பார்ப்பார். பார்த்தா 1 தான் நிற்கிது. அது அவ்வளோ நேரத்தில் இன்னொன்று பறந்துட்டு. அரசருக்கு சரியான டென்ஷன். அந்த பயணம் வெற்றி ஆகாதுங்கிற அவருக்கு நம்பிக்கை இருக்குது. உள்ளே வந்துட்டார். முதல்ல காவலாளியை கொண்டாடினார். காவலாளியை கொண்டு இவனை உள்ளே வச்சு சிறப்பாக எல்லா செய்யணுமோ செய்திருந்தார். ஆளை சரியான அடி, ஜெயில் 6 மாதம் உள்ள தள்ளுண்டார். ஏன்? என்னுடைய கெட்ட சகுனம் இவரால் ஏற்பட்டது. இவர் என்னுடைய பயணத்தினுடைய நம்பிக்கையை பாழாக்கி விட்டார். 2 காகம் நிற்கும் போது நான் பயணிப்பேன், இவர் 1 காகத்தை காட்டிவிட்டார், இவரை தண்டனை கொடுங்கள் என்கிறார். அவர் தண்டிக்கப்படுகிறார், ஜெயிலில் தள்ளப்பட்டார். அப்போ அதிகாரி அரசர் சொன்னார், அவனை வெளியில் கூட்டுவா. இப்போ புரிஞ்சிச்சா அவனுக்கு 1 காகத்தை பார்த்தா என்ன கதின்னு? அவன் சிரிச்சானா, மன்னரே, 1 காகத்தை பார்த்த நீங்க நல்லா இருக்கிறீ, 2 காகத்தை பார்த்த நான் தான் அடிபட்டேன். 1 காகத்தை நீங்கள் பார்த்தீர்கள், நல்லா இருக்கிறீங்க. நான் 2ஐ பார்த்தேன். 2ஐயும் ஒன்னா பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு நல்ல காலம் தான் சொன்னீங்க. நான் பார்க்கும்போது 2ம் ஒன்னா தான் இருந்துச்சு. எனக்கு ஏன் ஜெயில், எனக்கு ஏன் தண்டனை? அரசரே யோசிக்கிறார். இது ஒரு அறிவு சார்ந்த மார்க்கம், வாழ்க்கை. இங்கே மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை. சில பேர் 2 கையை காட்டி 1 தொடும்பாங்க. எதுக்குன்னு கேட்கணும். இதை தொட்டா நீ நல்லா இருப்ப, இதை தொட்டா கெட்டு போயிடுவே. ஒரு விரலை தொட்டதால் என் வாழ்க்கையை தீர்மானிப்பதா? காசை தூக்கி போட்டு தலையா பூவா, பூ வந்தா நல்லா இருக்கும், தலை வந்தா கெட்டு போகும். ஒரு காசு வாழ்க்கையை தீர்மானிக்குமா? மூட நம்பிக்கையை அழித்து ஒழித்தார்கள் பெருமானார். லா சஃபர், சஃபர் மாதம் பீடை அல்ல. ரசூல் சொல்றாங்க, சஃபர் மாசம் இப்ப பிறந்திருக்கு, நேத்து பிறந்துட்டு. சஃபர் பீடை என்று ஒதுக்கப்பட்ட காலம் உண்டு. அரபுகள் ஒரு நல்ல காரியம் நடக்காது, சஃபரில் கல்யாணம் நடக்காது, ஃபங்க்ஷன் நடக்காது, எந்த நல்ல விசேஷங்களை சஃபரில் நடத்த மாட்டாங்க. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது முதல் திருமணம் அன்னை ஹதீஜா நாயகியோடு சஃபர் மாதத்தில் நடத்தினார்கள். பெருமானாருடைய நிக்கா சஃபரில் நடக்கிறது. சஃபர் பீடை. சஃபரில் நிக்கா செய்தால் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. நபி அவர்கள் ஹதீஜா நாயகியோடு வாழ்ந்த வாழ்க்கையை இன்றும் உலகம் போற்றுகிறது. எப்படி வாழ்க்கை? மறக்க முடியாது என் மனைவி ஹதீஜாவை என்றார்கள். எப்போதாவது திடீர்னு பெருமானார்
ஒரு ஆட்டை அறுப்பாங்க, அந்த இறைச்சியை கொண்டு அந்த வீட்டில் கொடுங்க, இந்த வீட்டுக்கு கொடுங்க, இந்த வீட்டுக்கு கொடுங்க. என்ன நாயகமே, திடீர் ஆடு அறுத்து விட்டீர்களே, அங்கே கொடுக்க சொல்றீங்களே? வேறொன்றும் இல்லை, என் மனைவி ஹதீஜா ஞாபகம் வந்தது, எனவே அவர்களுக்காக அவர்களின் தோழியர்களுக்கு நான் இந்த இறைச்சி அனுப்பி வைக்கிறேன். ஹதீஜாவின் மரணத்திற்கு பின்னாலும் என் ஹதீஜா ஞாபகம் வரும் போதெல்லாம் அவர்களின் தோழியர்களை நான் சங்கைப்படுத்துகிறேன். நிக்கா சஃபர்ல தான் நடந்துச்சு. இப்ப அது மாறி வருகிறது. இப்ப எல்லா இடத்துலையும் சஃபர்ல நிக்கா நடக்க ஆரம்பிச்சிட்டு பீடை என்பது காணாமல் போயிருக்கிறது. இப்படி பேசி பேசி இந்த பீடையை அழிக்க வேண்டும். இன்னும் பல பேர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, சஃபர் மாசத்துல நல்ல காரியம் செய்யக்கூடாது என்று. நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புவீர்களா? உமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, என்ன நம்பிட்டா நான் பொறுப்புங்கிறான் அல்லாஹ். உமையத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்ட்ட தூக்கி பொறுப்பை போட்டுட்டாங்களா? ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் அவர்களின் பொறுப்புக்கு சொந்தக்காரன். என் பொறுப்பை தூக்கி அல்லாஹ்ட்ட போடுகிற போதெல்லாம் அந்த பொறுப்புக்கு நான் சொந்தக்காரன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வர்றாங்க, சில பேர் ஒரு மரத்தை சுற்றி சுற்றி அந்த இடத்துல நின்று தொழுகிறதும் துவா செய்கிறதும். ஒரு மரம் அதை சுற்றி வர்றாங்க, அங்கே நின்று துவா செய்கிறாங்க, அங்கே 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதற்கு உமர் கேட்டாங்க, என்ன மரம், எல்லாரும் இங்கே நிற்கிறாங்களே, என்ன விஷயம்? இல்லை, இது ஹுதைபியாவின் மரமா, பெருமானார் உடன்படிக்கை செய்த ஹுதைபியா. ஹுதைபியாவிலே அல்லாஹ் சொன்னான், இது பாயு ஊனக்கு தஹத்த ஷஜரா, மரத்தடியில இருந்து தங்களிடத்தில் நபியை உங்களிடத்தில் அவர்கள் பையத்து செய்தார்கள், சஹாபாக்கள் பையத்து செய்த அந்த மரம் குர்ஆனிலே சொல்லப்பட்டுச்சு. அந்த மரம் அந்த மரங்கிறதுனால மக்கள் அங்கே நின்று தொழுகிறாங்க, துவா செய்கிறாங்க. உடனே உமர் ஆர்டர் போட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மரத்தை வெட்டிருங்கன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயீத் இப்னு முஸய்யப் சொன்னார், அவருடைய மகனார். அவங்க சொல்றாங்க, எங்க வாப்பா சயீத் இப்னு முஸய்யப், அவங்க தகப்பனார் பெருமானாரோடு உதைபியாவுக்கு போனவங்க. அந்த வருடம் அந்த மரத்துக்கு கீழே நாங்கள் இருந்தோம், அடுத்த வருடம் வந்தோம் அந்த மரத்தை பார்க்கணும் என்று. மரம் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அடுத்த வருஷமே மரத்தை மறைச்சிட்டான் அல்லாஹ். அது பாக்கியமான மரம். ஆனால் அதன் பேரில் உங்கள் நம்பிக்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த வருஷமே எங்களுக்கு அந்த மரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு. இத்தனை வருஷத்துக்கு பின்னால் அந்த மரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி எங்கே நின்று தொழுகிறீர்களா? மரத்தையே எடுங்கள் என்றார்கள். தன் நாடாளுமன்றத்திலே ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் அந்த மரம் எடுக்கப்பட்டுச்சு. அது உண்மையிலேயே உதைபியாவின் மரமா இல்லையா? இல்லை, ஏதோ மக்கள் ஒரு அபிப்பிராயம். நம்பிக்கை அல்லாஹ்வை தவிர்த்து எங்கு போனாலும் மார்க்கம் அனுமதிக்காது. மூட நம்பிக்கையில் எந்த வகையிலும் இஸ்லாம் பங்கு கொள்ள விடாது. காரியத்தை நடத்துபவன் அல்லாஹ், காரியத்தை முழுக்கி விடுபவன் அல்லாஹ், வெற்றியை கொடுப்பவன் அல்லாஹ், தோல்வியை கொடுப்பவன் அல்லாஹ். வெற்றியும் தோல்வியும் உலகத்தில் ஏதோ ஒரு பொருள் மீது நீங்கள் சாட்டுவதா? அவங்க முன்னால் வந்ததுனால தான் காரியம் இப்படி ஆகி போச்சு. சில பேர் வாசலுக்கு வெளியில் வந்தால் வெளியில் ஏதாவது முசாபர்கள், யாசகர்கள், பிச்சை மூட்டிகள் நின்னா உள்ளே போயிடுவாங்க. ஏன்? அவங்க முன்னால் போனால் காரியம் நல்லா இருக்காது. அவங்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் மனிதர்கள் தானே. அவங்க முன்னால போன காரியம் நடக்காது, நீ நம்புகிறாய் அல்லவா, அங்கே நீ நஷ்டப்படுகிறாய் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வின் அடியார்களை கொச்சைப்படுத்துகிறாயா? இன்றைக்கு அவனை யாசிக்க விட்டான் அல்லாஹ். அவன் நினைத்தால் அதை அப்படியும் மாற்றுவான். வாங்கும் இடத்தில் சில பேர்களை ஆக்கினான், கொடுக்கும் இடத்தில் பல பேர்களை ஆக்கினான். நீங்கள் வாங்குபவர்களை ஒரு மாதிரியாக நினைப்பீர்களே, ஆனால் அவன் மாற்றியமைப்பதற்கு காலம் தூரம் இல்லை. ஞாபகம் வைக்க வேண்டும், உலகத்தில் யாரையும் நாம் அவநம்பிக்கைக்குரியவர்களாக, அவங்க முன்னால போவதனால காரியம் வெற்றியாகாது என்று கருதும் இடத்தில் கொண்டு நிறுத்துவதுதான் மூட நம்பிக்கை. நம்பிக்கை அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப பெரிய ஆழத்தையும் அழுத்தத்தையும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழங்குகிறார்கள். எதன் மீது நம்ம நம்பிக்கையை மாற்றி அமைச்சாலும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. யார் முன்னால் போகிறதாலோ பின்னால் போகிறதாலோ அதெல்லாம் எந்த வகையிலும் மார்க்கம் அதனால் ஒரு காரியம் நடக்கிற சக்தியை கொடுக்கல. எந்த காரியத்தை நடத்துவதற்கு இது போன்ற சராசரி பொருளுக்கு எந்த சக்தி இருக்க முடியும்? ஒரு காலம் இருந்துச்சு, பெண்கள் முன்னால் போக மாட்டாங்க. காரியத்தை நடத்த போகும்போது பெண்கள் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க, பெண்கள் முன்னால் போக மாட்டாங்க. பெண்களை பார்த்தால் நம்ம காரியம் உருப்படாது என்று நம்பி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க மறுத்தார்கள் அதை. பெண்களே பரக்கத்துனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்ணினம் பரக்கத், அல் பிந்து பரக்கா. உங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தா உன் வீடே பரக்கத். வீட்டில் பெண் ஆகாதுன்றாங்க.
பெண் மக்கள் இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, வீட்டில் பரக்கத்தில்லை என்று பேசப்பட்ட போது சொன்னாங்க, பெண் பிள்ளைகள் இருப்பதுதான் பரக்கத். ஏன்னா நம்பிக்கை என்பது அல்லாஹ்வை தவிர்த்து எங்கேயும் போகிவிடக்கூடாது என்பதில் மிக ஆழத்தை காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க நிக்காஹ்வை சஃபரில் நடத்துறாங்க. அதை விட ஆச்சரியம், கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து வந்தபோது அவர்களின் அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா அவங்க நிக்காஹ் செய்யணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிட்ட வந்து கேட்குறாங்க, ஃபாத்திமா நாயகி, ஏன்னா அவங்க சொர்க்கத்து தலைவிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அபூபக்கர் சித்திக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஃபாத்திமாவை நான் நிக்காஹ் செய்துகிறேன்னு கேட்டாங்க நபிட்ட. பெருமானார் பக்குவமாக தட்டி விட்டுட்டாங்க. அபூபக்கரை மறுக்க முடியுமா? கூடயே இருக்கிறாங்க. இல்லை அபூபக்கர், அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ பொருத்தம் இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க போன உடனே ரிட்டர்ன் ஆனவொன்னு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமா நாய்க்கு நிக்காவுடைய காலம் வந்துச்சு, அவங்கள நான் மனைவியாக எடுத்துக்கிறேன். அதற்கு உமரையும் பக்குவமாக நோட்டி விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட வயசு 50 வயசுக்கு மேலே இருக்குது. ஆனால் பெருமானாருடைய மகளை நம்ம வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பக்குவமாக நோட்டி விடுறாங்க. ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்களுக்கு என் மகள் ஃபாத்திமாவை கொடுக்க போகிறேன், இது என் உத்தரவல்ல, அல்லாஹ்வின் உத்தரவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அலி இடத்திலே போய் சொல்றாங்க, நீங்க போய் கேளுங்கள் ஃபாத்திமாவை. அலி அவங்க சொன்னாங்க, எந்த தகுதியும் இல்லையே எனக்கு, நான் எப்படி கேட்பது? அங்கதான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், அங்கதான் தேர்ந்தெடுக்கிறான். எங்கள்ட்ட என்ன வசதி இருக்குது? நான் சாப்பிட்றது நபியினுடைய வீட்டில் இல்லை, நீங்க கேளுங்க. ஹஸரத் அலி அவர்களுக்கு காத்தமுன் நபியின் அன்பு மகள் ஃபாத்திமாவை அல்லாஹ்வின் முடிவு என்று சொல்லி நிக்காஹ் செய்வதற்கு காலமும் தேதியும் குறிக்கிறார்கள். இந்த சஃபர் மாதத்திலே நிக்காஹ் வச்சாங்க. சொவனத்து தலைவி ஃபாத்திமா, சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற நிக்காஹ் புனித சஃபரில். எனவேதான் இஸ்லாமிய பார்வையில் சஃபர் சஃபருல் முஸஃபர், வெற்றி கொடுக்கப்பட்ட சஃபர் என்று இதுக்கு பேர். இது வெற்றி மாதம், பீடை மாதம் அல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு புதன்கிழமை வரும், அது ஒடுக்கத்து புதன் என்று அதை ஒடுக்குவார்கள். இல்லை, அந்த நாளில் ஏதாவது நீங்கள் துஆக்களை செய்யுங்கள் என்று சாலிஹீன்கள் எழுதுகிறார்கள். மாதங்களின் மீதோ காதங்களின் மீதோ நீங்கள் வெறுப்பை கொட்டாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள். லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள். இந்த கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த காலம் மோசமான காலம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இந்த காலம் ரொம்ப கெட்ட காலம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? காலத்தை திட்டாதீர்கள். வான தகர், நானே காலம் என்றான் அல்லாஹ். நீ காலத்தையா திட்டுகிறாய்? என்னை திட்டுகிறாய். நான் காலம். காலத்தை இயக்குபவன் நான், அசைப்பவன் நான், காலத்தை சுழற்றுபவன் நான். நேற்று நல்லதாக இருந்த காலத்தை இன்றைக்கு உனக்கு சோதனையாக திருப்பினேன். அது காலம் செய்த கோளாறுகள் அல்ல, நான் எடுத்த முடிவு என்கிறான். நானே காலம். நான் காலம்னா காலத்தை இயக்குபவன் நான். நீ காலத்தை திட்டுவதால் என்னை திட்டுவதற்கு சமமில்லையா என்று கேட்கிறான். எனவே சங்கை மிக்க சமுதாயத்தின் பெருமக்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் நடந்து போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காலத்தை சாட்டி குறை சொல்லி விடாதீர்கள். ஏதேனும் ஒன்றின் மீது பொறுப்புகளை போட்டு விடாதீர்கள். அதனால் இதனால் என்று பேசி விடாதீர்கள். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னலவு தஃப்தஹு பாபு ஷைத்தான். இப்படி சில பேர் பேசுவாங்க, நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு முசீபத்து நடந்திருக்காது, நான் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தேன்னா அந்த உயிரை காப்பாற்றிருப்பேன், ஒரு 10 நிமிஷம் முன்னால் அட்வான்ஸாக போயிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்க முடியும். இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் கவனம் போயிருந்தா, கொஞ்சம் அப்படி நடந்திருந்தா, இப்படி நடந்திருந்தா அவன் விதியை நான் மாற்றிருக்க முடியும். அப்படி பேசாதீர்கள் என்றார்கள். அன்னலவு தஃப்தஹு பாப ஷைத்தான், நான் அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும், நான் கொஞ்சம் அட்வான்ஸா ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தா அந்த உயிரை காப்பாற்றிருக்க முடியும். டாக்டரும் சொல்லுவாங்க, ஒரு காமன் நேரம் முந்தி கொண்டிருக்கலாமே. பெருமானார் சொன்ன பதில், அது ஷைத்தானின் வாசலை திறக்கும் என்றார்கள். ஷைத்தானின் வாசலை திறக்கும். நம்பிக்கை அங்கே போது இல்லை, அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னால் போயிருந்தா காப்பாற்றிருக்கலான்ட்டு இல்லை. அந்த உயிர் காப்பாற்றப்படும் உயிராக இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னால் அங்கே கொண்டு அல்லாவே சேர்த்திருப்பான். நீ கூட்டு போகிற வாய்ப்பை உனக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். மிஸ் ஆகி போச்சு, மிஸ் ஆனதை நினைச்சு அப்படி செய்திருந்தா இப்படி நடக்கும் என்று நம்புவதா? அதுவும் டேஞ்சர். அது ஷைத்தானின் வாசலை திறக்கும் என்று சர்க்காரை ஆலம் பகிரங்கமாக உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள். எனவே நம்பிக்கை என்பது எப்போதெல்லாம் மாசுபடுமோ அங்கே அந்த நம்பிக்கையை அழகுபடுத்துகிறவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா அதுவா ஓலா சஃபர் ஓலா ஹாம்மா. எம் பெருமான் அழகாக சொன்னார்கள், சஃபர் பீடை அல்ல, ஆந்தை என்பது இஸ்லாத்தில் இல்லை.
அதே மாதிரி தொற்று நோய் இங்கே கிடையாது. தொற்று நோய் இருக்கு பாருங்க, உலகம் நிறைய இடத்துல சொல்லும், அவருக்கு காய்ச்சல் வந்தால் இவருக்கு வந்துடும், அவருக்கு கண்வல் வந்தால் இவருக்கு வந்துடும். நான் கேட்குறேன், எத்தனை வீட்டில் பிள்ளைக்கு கொஞ்சம் இதாச்சு, சோகம் இல்லாமல் இருந்துச்சு, உடனே அந்த குழந்தைக்கு வந்துடும், அந்த குழந்தைக்கு பிள்ளை பால் கொடுத்துக்கிட்டே இருக்கு, பிள்ளைக்கு ஒன்றுமே வரல. ஏன்னா அல்லாஹ் இன்னும் அவ்வளவா குறைவுள்ளவன். தாய்க்கு வந்த நோயை பிள்ளைக்கு கொடுப்பது சில நேரங்களில் சூழ்நிலையானது ஏற்படும். ஆனால் தொற்று நோய் இஸ்லாத்தில் இல்லை. பகிரங்கமாக சொன்னவர்கள் நபிகள் நாயகம். நபி சொன்னால் அது சத்தியம் என்றார்கள். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. இங்க ஏத்திகாவில் உட்கார்ந்துருந்தோம், ஒருத்தர் கண்வலி வந்துச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அவருக்கு ஏத்திகாவில் கண்வலி வந்துச்சு, நம்ம பார்த்தா நமக்கு வந்துருமே. டெய்லி நான் தான் அவருக்கு ஓதி பார்த்தேன், ஓதி கண்ணில் ஊதுனேன், எனக்கு கண்வலியும் வரல. எங்க கூட 40 பேர் இருந்தாங்க, யாருக்கும் கண்வலி வரல. நம்பிக்கை சார்ந்தது இது. வரும் நினைச்சா வந்துடும். பைக்கில் போறாரு, கொஞ்சம் தலை சுத்தரமா இருக்க, கீழே விழுந்துருவோமா, விழுந்துருவார். அதெல்லாம் விழமாட்டார். நம்பிக்கை பலமாகிற போது நீ தனித்தகுதி உடைய மனிதனாகிறாய். நம்பிக்கை பலவீனப்படும் போது நீ உன்னையே சாய்த்து கொள்ளும் மனிதனாக போய்விடுகிறாய். உன்னை காப்பாற்றுகின்ற சக்தி உன் நம்பிக்கை பலப்பட வேண்டும். அது அல்லாஹோடு இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் எப்போதெல்லாம் நம்பிக்கையில் பலகீனம் ஏற்படுமோ, அது மூட நம்பிக்கையாக மாறுமோ, அப்போதெல்லாம் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இந்த நம்பிக்கையை அழகுபடுத்தும் காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே பிறந்திருக்கிற சஃபர் மாதம் அது வெற்றிக்குரிய மாதம். இங்கேதான் ஹைபர் வெற்றி கிடைத்தது என்கிறார்கள். ஹைபர் களத்தின் வெற்றி இந்த சஃபரில் தான் கிடைத்தது என்கிறார்கள். முஹர்ரமில் நடக்கிறது ஹைபர், சஃபரிலே வெற்றி காணுகிறது. அப்படியானால் வெற்றி மாதம் இந்த மாதம். இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைத்தது, மனித உலகத்திற்கு வெற்றி கிடைத்தது. பெருமானார் நிக்காஹ் இங்கே நடக்கிறது. அன்னை ஃபாத்திமத்து ஸஹராவின் நிக்காஹ் நடக்கிறது. ஃபாத்திமா வாழ்வாங்கு வாழ்ந்தாங்க, அத்மையான குழந்தைகளோடு வாழ்கிறார்கள். இமாம் ஹசனை பெற்றெடுக்கிறார்கள், இமாம் ஹுசைனை பெற்றெடுக்கிறார்கள். சில பேர் சொன்னாங்க, சஃபர்ல கல்யாணம் நடந்தா புள்ள பிறக்காதுன்னாங்க அரபுகள். ஃபாத்திமா நாய்க்கு ஹசன் பிறக்கிறார், இமாம் ஹுசைன் பிறக்கிறார், நபி பெருமானாருக்கு ஃபாத்திமா பிறக்கிறார்கள், உம்மு குல்சும் பிறக்கிறார்கள், ஜைனப் பிறக்கிறார்கள், ருக்கையா பிறக்கிறார்கள், அப்துல்லா பிறக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகளை என் பெருமான் சஃபர்ல கல்யாணம் முடிச்சு பெற்றெடுத்தார்கள். மனித நம்பிக்கையிலே மாசுபடுவதை சரி செய்ய வேண்டுமே தவிர அதை கேட்டுக்கிட்டு அப்படியா இருக்குமோ, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, நானும் வைக்கிறது இல்லை. மாற்றி அமையுங்கள். நம்பிக்கை அல்லாவோடு இருந்தால் திருக்குர்ஆன் சொல்லும் உமையத்தவக்கல் அலல்லா, பொறுப்பை பூரா அல்லாவிடத்தில் யார் ஒப்படைத்தார்களோ, நம்பி விட்டார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் அவர்களின் காரியத்திற்கு பொறுப்பெடுப்பான், அவனே போதுமானவன், அவனே அவர்கள் காரியத்தில் முன்னிற்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த நம்பிக்கையை பசுமையாக நமது இதயத்தில் பதிக்க தௌஃபீக் செய்வானாக. அதோடு வக்ஃபு சார்ந்த காரியங்கள், இன்றைக்கு நம்முடைய வக்ஃபு சொத்துங்கிறது அது நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் பல ஏக்கர்களை இந்த சமூக பெருமக்கள் அல்லாஹ்வுக்காக, இந்த தீனுக்காக வக்ஃபு செய்தாங்க. மஸ்ஜிதுக்காக வக்ஃபு செய்தாங்க, மதரசாக்களுக்காக வக்ஃபு செய்தாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்காக வக்ஃபு. ஈமானின் வக்ஃபும் மோமின்களின் வக்ஃபும் குவிந்து கிடக்கிறது. அந்த வக்ஃபு என்பது நமது உரிமம், அது எல்லா காலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு தப்பான தலையீடுகளும் வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும். எல்லோரும் துஆ செய்வோம். இந்த சொத்து மோமின்களினுடைய முன்னோர்களின் சாலிஹீன்களின் தூய இதயத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சொத்தும் அந்த உரிமமும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் எந்த தலையீடும் இருக்காமல் எல்லாம் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்றும் எல்லோரும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கையும் வழங்குவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் இஷ்கு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வி, ஈமான், அமல், ரிசுக்கில் பறக்க செய்வானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்கார் ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ